आज मैं आपको अपना मसाला रैक दिखाना चाहती हूँ. இன்று நான் என் மசாலா ரேக்கை காண்பிக்க விரும்புகிறேன். நமஸ்தே ஆல். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட கிச்சன் டூரை காமிக்கிறேன். பட் அதோட நம்ம கொஞ்சம் ஹிந்தி சென்டென்சஸும் படிப்போம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 5-6 சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுலேருந்து உங்களுக்கு எப்படி பேசணுன்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்களோட கிச்சனை இருக்கிற ஸ்பேஸில் அப்படின்றதும் கற்றுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. यह मुख्य ड्रॉवर है, इसमें भारतीय मसाले हैं. இது முக்கிய டிராயர், இதில் இந்திய மசாலாக்கள் இருக்கின்றன. यह छोटा पुल आउट या ड्रॉवर है, इसमें कॉन्टिनेंटल मसाले हैं. இது சின்ன டிராயர், இதில் கான்டினென்டல் மசாலாக்கள் இருக்கின்றன. मैं मसालों को अलग अलग कैटेगरी में रखा है. நான் மசாலாக்களை தனித்தனி பிரிவுகள் போல் வைத்துள்ளேன். हर डब्बे पर नाम लिखा है ताकि आसानी हो. ஒவ்வொரு டப்பாவிலும் பெயர் எழுதப்பட்டுள்ளது, எளிதாக அடையாளம் காண. मैंने मसालों को बहुत अच्छे से व्यवस्थित किया है. நான் மசாலாக்களை மிகவும் ஒழுங்காக அடுக்கியுள்ளேன். बताइए आपको मेरा मसाला रैक कैसा लगा? என் மசாலா ரேக் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட மசாலா ரேக்கை காமிச்சிருக்கேன். எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பைசஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணியிருக்கேன், எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு 2 விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, ஹிந்தி சென்டென்சஸும் நீங்கள் இது த்ரூவாக கற்றுக்கிட்டீங்க. ப்ளஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றது கண்டிப்பாக பார்த்துப்பீங்க. உங்களுக்கு இந்த ரீல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.